இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். மாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறி பயணம் செய்கிறார்கள். அந்த படகு பயணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதுவும் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எந்த நேரத்தில் அவர் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்றால், ஒரு பெரும் புயல் அடித்த பொழுது. பார்ந்தவர்களே, பெரும் புயல் அடிக்கிற பொழுது படகிலே மற்ற சீடர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து கொண்டு அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டு, எப்படி நம்முடைய உயிரை நாம் காப்பாற்றப் போகிறோம் என்று பேரதிர்ச்சியோடும் உயிர் பயத்தோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் இயேசு மட்டும் நிம்மதியாக தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். இப்படி உயிர் பயம் வருகிற பொழுது, வாழ்விலே மிகப்பெரிய சிக்கல் வருகிற பொழுது, முதலிலே நாம் இழக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஓய்வு. நம்முடைய தூக்கம்தான். நம்முடைய தூக்கத்தை தான் நாம் இழந்து விடுவோம். கொடிய நோய் வருகிற பொழுது, குடும்பத்திலே சண்டைகள், உறவு சிக்கல்கள் வருகிற பொழுது, எதிர்பாராத இறப்பு நம்முடைய வீட்டிலே நடக்கிற பொழுது, ஒரு தோல்வி, அவமானம், காயம் ஏற்படுகிற பொழுது நாம் தூங்க முடியாமல் தவிப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மனதிலே அமைதி இருக்கிறது என்று அர்த்தம். அவர் உள்ளத்திலே எந்த சலனமும் இல்லை. காற்றினால், புயலினால் படகு வேண்டுமானால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய நோக்கத்தில், அவருடைய உள்ளத்தில், அவருடைய எண்ணத்தில் எந்த அலைக்கழிப்பும் இல்லை.
நம்முடைய வாழ்க்கையில இந்த சீடர்களை போலதான் நாம் பல நேரங்களிலே பயந்து கொண்டு, நடுங்கிக் கொண்டு, குழப்பத்திலே நாம் என்ன செய்வதென்றே தெரியாமல் பேர் அதிர்ச்சியிலே கிடக்கிறோம். தூங்க முடியாமல், நிம்மதியாக ஒரு வேளையையும் செய்ய முடியாமல் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் கேட்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், இயேசுவே, ஆண்டவரே, உம்மை போல எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எங்கள் வாழ்க்கையிலே பெரும் புயல் அடித்தாலும் நிம்மதியாக தூங்கக்கூடிய அருளை, ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாரும். இந்த நிம்மதியான தூக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறோம். இன்று எத்தனையோ பிள்ளைகள் கோபத்திலோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையின் பிடியிலோ தவறு செய்து விடுகிறார்கள், குற்றம் செய்து விடுகிறார்கள். அதை நினைத்து நினைத்து மன அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்களாய் தூங்க முடியாமல், வெளியிலும் அந்த காரியத்தை, அந்த பலவீனத்தை குறித்து பேச முடியாமல் முடங்கி போய் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நண்பார்ந்தவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தருவார், இளைப்பாறுதலை தருவார். நாம் ஆண்டவரை தேடாமல் அவரை விட்டுவிட்டு நாம் மற்ற காரியங்களை தேடி தவறான பாதையிலே தவறான முடிவுகளை எடுத்து திரிந்து கொண்டிருக்கிறோம். இதோ ஆண்டவர் இயேசுவிடத்திலே வாருங்கள். படகு நிரம்ப தண்ணீர் இருக்கலாம், பெரும் புயல் அடிக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருந்தால், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால், எப்படி காணா ஒரு திருமண வீட்டிலே அந்த வீட்டாருக்கு தெரியாமலேயே ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய அவமானத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் இயேசு மாற்றினாரோ, அதுபோல உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். கடவுளால் இயலாத காரியமே இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆண்டவரை நம்புங்கள், இயேசுவிடத்திலே வாருங்கள், அவர் உங்களுக்கு அமைதியை கொடுப்பார். இதோ உங்களை சுற்றி பெரும் துன்பம், பெரும் புயல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லி ஒரு சொல்லால் உங்களுடைய துயரம், துன்பம் எல்லாவற்றையும் அவர் மாற்றி கொடுப்பார். இன்றே உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரை கைவிட்டு, அவரை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். அவரிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக இதோ இப்பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில தூங்கிக் கொண்டிருப்பது போல தெரியலாம், ஆனால் அவர் உங்களை மூழ்க விட மாட்டார். பேதுருவை கைதூக்கி விட்டது போல உங்களுக்கும் கரம் கொடுத்து தூக்கி விடுவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. காற்றையும் கடலையும் கீழ்ப்படிய செய்த ஆண்டவரே, இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே, நோய்களினால், கடன் பிரச்சனைகளினால், குடும்ப உறவு சிக்கல்களினால் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிம்மதியை தாரும்,
நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அதிகமாய் உணரும்படியாகவும் நம்பும்படியாகவும் ஆண்டவரே நீர் எங்களை இந்த நாளிலே ஆசீர்வதியும். இதோ திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், படிப்பிற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் நினைத்தால் இன்றே இப்பொழுதே மகிழ்ச்சியாக மாற்றி தர வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும். எங்களுக்கு நல்ல மனதை தாரும் ஆண்டவரே, நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே தீமைகள் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாப்பீராக. இந்த எத்தனையோ பிள்ளைகள் மது போதை பழக்க வழக்கங்களில் அடிமையாகி இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆண்டவரே நீரே இவர்களுக்கு கரம் கொடுத்து காப்பாற்றுவீராக. நீரே இவர்களை வழிநடத்துவீராக. இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். நீரே எங்களை நல்வழிப்படுத்தி உம்முடைய மந்தையின் ஆடுகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்தருளும் ஆண்டவரே. வலமையான நீர்நிலையான இடத்திற்கு ஆடுகளாகிய எங்களை நீர் வழிநடத்தி செல்லுவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.